ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் போன வீடியோ டொயோட்டா ஹை ரைடர் வேரியண்ட் பேஸ் வேரியண்ட்டோட வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் எஸ் வேரியண்ட்டோட வீடியோ நான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த வேரியண்ட் பேஸ் வேரியண்ட்டோட ரிவ்யூ போட்டிருந்தேன். இன்றைக்கி இப்போ நான் இந்த எஸ் வேரியண்ட்டோட ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இதுதான் அந்த எஸ் வேரியண்ட். இது செகண்ட் லெவல் வேரியண்ட். டோட்டலாக இந்த ஹை ரைடரில் 4 வேரியண்ட் தான். ஸ்டார்டிங் வேரியண்ட் ஈக்கு அப்புறம் எஸ்க்கு அப்புறம் ஜி ஆப்ஷனலுக்கு அப்புறம் வி, மொத்தம் 4 வேரியண்ட்ஸ் தான். இந்த 4 வேரியண்ட்டில் பெட்ரோல், மேனுவல், ஆட்டோமேட்டிக், ஹைப்ரிட், சிஎன்ஜி அந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஃபீச்சர்ஸ் வைஸ் இந்த ஹை ரைடரில் 4 வேரியண்ட் தான். இது செகண்ட் வேரியண்ட். ஸோ இதோட வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் இந்த எஸ் வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் அந்த வேரியண்ட்டோட வீடியோ ஆல்ரெடி போட்டேன். அந்த வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸுங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இது டொயோட்டா ஹை ரைடர் S2WD நியோ டிரைவ் மேனுவல். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12.51 lakhs வருது. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த எஸ் வேரியண்ட்டுக்கும் வேரியண்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃப்ரண்ட்டில் எதுவுமே கிடையாது. அதே ஹாலோஜன் ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் தான். அதே மாதிரி டிஆர்எல் எல்லாமே சேம் தான். சைடில் வந்தீங்கன்னா தான் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா மெயினாக இந்த பி பில்லர் அண்ட் சி பில்லரில் இந்த பிளாக் பெயிண்டிங். ஸோ வேரியண்ட்டில் அந்த பிளாக் பெயிண்டிங் வராது பி பில்லர் அண்ட் சி பில்லரில். அது பார்க்க ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ இதில் இந்த பிளாக் பெயிண்டிங் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லுக் பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது பேசிக்காக இல்லாமல். இது ஃபஸ்ட்டு சேஞ்ச். செகண்ட் இந்த சைடு ஓவர்வியூம்ஸ் பிளாக் கலரில் தந்துருந்தாங்க. இது இந்த வேரியண்ட்டில் பாடி கலரில் தந்துட்டாங்க. ப்ளஸ் டோர் ஹேண்டில்ஸும் அன்பெயிண்டடாக மேட் ஃபினிஷில் தந்துருப்பாங்க பிளாக் கலரில். இந்த வேரியண்ட்டில் பாடி கலரில் தந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூட்டில் உங்களுக்கு பார்ஷியல் ட்ரே அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஸோ எக்ஸ்டீரியரில் இந்த வேரியண்ட்டுக்கும் எஸ் வேரியண்ட்டுக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இப்போ உள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போ இன்டீரியர் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு இன்டீரியருக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். வேரியண்ட்டில் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வராது. இதில் 7 inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வரும். டாப் எண்டில் 9 inch வரும். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன்டீரியரில் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். செகண்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டில் சைடு ஓவர்வியூம்ஸ் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கும். எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் இருக்காது. இந்த வேரியண்ட்டில் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுளும் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள் அண்ட் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் இந்த வேரியண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆட் ஆன் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். பேஸ் வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் வராது. இந்த செகண்ட் எஸ் வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ப்ளஸ் ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோலும் இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், எந்த கண்ட்ரோலுமே இல்லாமல். இதில் கண்ட்ரோல்ஸ்லாம் எல்லாமே தந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பேசிக்காக தந்துருந்தாங்க. இந்த வேரியண்ட்டில் க்ரோமில் தந்துருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயும் சேம் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ்லாம் வராது. இதில் அப்படி தப்பாக காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியரில் பார்ஷியல் ட்ரே வந்துடும். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ தான் சேஞ்சஸ் பேஸ் வேரியண்ட்டுக்கும் இந்த செகண்ட் லெவல் எஸ் வேரியண்ட்டுக்கும்.
நான் வந்து ஆல்ரெடி வந்து டொயோட்டா ஹைரைடரோட வேரியண்ட் பேஸ் வேரியண்ட் வந்து ரிவ்யூ போட்டுட்டேன். நான் அந்த வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸுங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். நான் நாளைக்கு வந்து இதுக்கு அடுத்த வேரியண்ட் ஜி ஆப்ஷனல் வேரியண்ட் அண்ட் வி வேரியண்ட்டோட ரிவ்யூவும் வந்து போடுறேன். அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள். அப்புறம் வந்து அதுலேயும் அந்த ஜி ஆப்ஷனல் வேரியண்ட்லேயும் ஹைப்ரிட், வி வேரியண்ட்லேயும் ஹைப்ரிட் அந்த மாதிரி ரிவ்யூ வந்து போடுறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.